بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள். எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவில் சுட்டரிக்கும் நரகம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இது போன்ற தலைப்புகள் நமக்குள் பேசப்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் எமது உணர்வுகள் அதிகரிக்கின்றன. மரணம் சம்பந்தமாக, மன்னரை வாழ்வு சம்பந்தமாக, மறுமை சம்பந்தமாக, சுவர்க்கம் நரகம் சம்பந்தமாக பேசப்படுகிற பொழுது நாம் அது பற்றி படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது ஓரளவு உணர்வு பெறுகிறோம். கொஞ்சம் மாற வேண்டும் என்று அந்த நேரத்தில் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த இடத்தை விட்டு நாம் சென்று உலக தேவைகளிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த கணமே அதை மறந்து வாழுகின்ற ஒரு நிலையை மனிதர்களுக்கு மத்தியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே,
இது போன்ற தலைப்புகள் அடிக்கடி எமக்கு மத்தியில் பேசப்பட வேண்டும். அதற்காக இது போன்ற மிம்பர் மேடைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பாவிகளுக்கு வழங்கக்கூடிய இடமாக நரகத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை அல்லாஹ் எமக்கு சொல்லித் தருகிறான். எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் சொல்லுவதற்கு இந்த மிம்பருடைய மேடை இடம் கொடுக்காது. சுருக்கமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்துகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் பாவத்திலே ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி அல்லாஹ் தடுத்தவைகளை செய்து பாவியாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லது அவனுக்கு கொடுக்கக்கூடிய தங்குமிடம் நரகமாகவும் நரக நெருப்பாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன். அந்த மனிதன் தன்னுடைய ரப்பிடத்தில் நாளை மறுமை நாளில் பாவியாக வருகின்ற பொழுது ஃபஇன்ன லஹு ஜஹன்னம், அல்லாஹ் அவனுக்கு கூலியாக அந்த பாவிக்கு நரகத்தை கொடுக்கின்றான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நரகத்தில் அவன் எப்படி இருப்பான் என்றால் வாழவும் மாட்டான், சாவவும் மாட்டான், மௌத்தும் வராது, நிம்மதியான வாழ்க்கையும் இருக்காது. அப்படியானதுதான் அந்த நரகம். அதை ஒரு பாவிக்கு அல்லாஹ் கூலியாக கொடுக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலவ்வா, கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. இந்த உலகத்தில் யார் பாவியாக, அஷ்கான்னு சொல்கிறது ஷக்கை என்று அரபில் சொல்லுவோம், எங்களோட பாஷையில் நாங்கள் சொல்கிறதாக இருந்தால் மூதேவின்னு சொல்லுவோமே, நினச்ச மாதிரி வாழ்கிறது. அந்த மாதிரி யார் வாழுகின்றார்களோ அவர்கள் அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தில் நுழைவார்கள். அல்லதி கத்தப வதவல்லா. காரணம், நாம் அவர்களுக்கு சொன்ன உபதேசங்களை பொய்ப்பித்தார்கள், கணக்கெடுக்காமல் போனார்கள். நாம் நபிமார்களை அனுப்பி உலமாக்களை அனுப்பி அவர்களுக்கு பல தலைப்புகளில் பல பாவங்களை நாம் எச்சரிக்கை செய்தோம், அதை பொய்ப்பித்தார்கள், கணக்கெடுக்கவில்லை. எனவே கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற நேரம் பாவிகளுக்குரிய நரகம் எப்படிப்பட்டது என்றால் அது கொழுந்து விட்டு எரியக்கூடியது. சாதாரணமான எரியக்கூடியது ஒன்று அல்ல, மிக பயங்கரமாக எரியக்கூடிய அந்த நரகம் அவர்களுக்கு கூலியாக வழங்கப்படுகிறது. அந்த நரகத்தை அல்லாஹ் பயங்கரமாக தீமூட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இரண்டு பொருட்களை நரகத்தை பற்ற வைப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஃபத்தகுன் நார், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகம் அல்லத்தி வகூதுஹா, அதை அல்லாஹ் தீமூட்டுகின்றான். எதை வைத்து? அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்தை தீமூட்டுகிறான். இந்த உலகத்தில் நாங்கள் பாவிக்கக்கூடிய அந்த நெருப்பை நாங்கள் பற்ற வைக்கிறதுக்கு விறகு பயன்படுத்துவோம், பேப்பர் பயன்படுத்துவோம், வேறு வேறு பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் மனிதன் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் அல்லாஹ் நரகத்தை மூட்டுவதற்கு பயன்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நெருப்பை எவைகளையெல்லாம் வைத்து எந்த மனிதன் தீமூட்டுகின்றானோ அந்த மனிதனையும் கற்களையும் வைத்துத்தான் அல்லாஹ் நரகத்தை தீமூட்டுகின்றான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவிகளாக வாழ்ந்தார்களோ,
அநியாயக்காரர்களாக வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்களையும், அந்த மனிதர்கள் வணங்கி வழிபட்ட சிலைகள், கற்கள், இவைகளை வைத்து அல்லாஹ் நரகத்தை தீமூட்டுகின்றான் என்று இந்த வசனத்திலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, மனித உடம்பையும் கற்களையும் வைத்து தீமூட்டப்படுகின்ற அந்த நரக நெருப்பு எவ்வளவு கொடியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். நீங்கள் இந்த உலகத்திலே பாவிக்கக்கூடிய அந்த நெருப்பை விட 69 மடங்கு நரக நெருப்பு பாரியது என்று சொன்னார்கள். நரக நெருப்பினுடைய 70 பாகங்கள்ல ஒரு பாகத்தை தான் அல்லாஹ் உலகத்தில் பாவிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். அந்த 70 பாகத்தையும் அல்லாஹ் உலகத்தில் இறக்கி மனிதனுக்கு பாவிக்குமாறு விட்டிருந்தா மனிதனுக்கு அந்த நெருப்பை பயன்படுத்த இல்லாம போயிடும். அவ்வளவு கடினமானது அது. அந்த 70 பாகத்தை அல்லாஹ் நெருப்பை 70ஆக பிரித்து அதில் ஒன்றை எடுத்து, இன்னும் சில ஹதீசுகளில் நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் கடல் நீரில் முக்கி அதனுடைய உஷ்ணத்தை குறைத்துத்தான் இந்த உலகத்தில் மனிதன் பாவிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ மனிதன் இந்த உலகத்தில் பாவிக்கக்கூடிய அந்த நெருப்பை விட 69 மடங்கு நரக நெருப்பு கொடியது, பாரியது என்று சொல்லி இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனேயே சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ் இன்கானத் லகாஃபியா, இந்த உலகத்தில் நாங்கள் பாவிக்கிற நெருப்பே மனுஷனை வேதனை செய்யறதுக்கு, சுட்டரிக்கிறதுக்கு போதுமானது. அப்படி என்று கேட்ட நேரம் நபிகளார் சொன்னார்கள், ஃபுத்திலத் அலைஹின்ன பித்திஸ்அத்தின் வசித்தீன ஜுஸ்அன். அப்படி அல்ல, நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த நெருப்பை விட நரக நெருப்பு 69 மடங்கு கூடியது, மிக கடினமானது, பயங்கரமானது. குல்லுஹுன்ன மிஸ்லு ஹர்ரிஹா. அந்த 69 மடங்குல ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பு எப்படி பயங்கரமானதோ அந்த நெருப்பை போன்று நரகத்துடைய ஒவ்வொரு மடங்கும் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் சாதாரணமாக பற்ற வைக்கிறதல்ல, நாங்கள் உலகத்தில் கொழுந்து விட்டு எறிகிறதுக்கு பற்ற வைப்போமே, அந்த மாதிரி நெருப்பு 69 மடங்காக அதிகரித்து ஓரிடத்தில் ஒன்று சேருமாக இருந்தால் அதுதான் நரகம். அவ்வளவு பயங்கரமானது நரக நெருப்பு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நெருப்பை அல்லாஹ் மனிதனையும் கற்களையும் வைத்துத்தான் அல்லாஹ் தீமூட்டுகின்றான். அந்த பயங்கரமான மூட்டப்படுகின்ற அந்த நரகம் எப்படி இருக்கும் என்றால், நரகத்தை சுற்றி நெருப்பினாலான சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதற்கு நடுவில் தான் அந்த நரக நெருப்பு அப்படி கொதித்து பத்தி எரிந்து கொண்டிருக்கும். இதுல மனுஷனை போட்டு வேதனை செஞ்சா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற நெருப்பிட ஒரு துளி எங்கட மேல பட்டா மனுஷன் எப்படி துடிச்சு போறான். நெருப்புல பத்தின மனிதர்கள் உயிர் பிழைப்பது என்பது மிக அரிதானது. அதைவிட பல மடங்காக உயர்ந்திருக்கிற நரக நெருப்புல அல்லாஹ் மனிதனை போட்டு வேதனை செய்கிற நேரம் அந்த மனிதனால தாங்க முடியாது. அந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு ஓட்டி விரைஞ்சி வெளியில வர பார்ப்பான். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நெருப்பு பிடிச்சா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு இடத்துல ஈக்க மாட்டான். நெருப்பு பிடிச்ச மனுஷன் எடுப்பான் ஓட்டத்தை. நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அவன் ஓடுறான்? வேதனை தாங்க முடியாம அவனை ஓடுறான். அந்த மாதிரி நரகத்தில் போட்டு அல்லாஹ் பாவிகளை வேதனை செய்கிற பொழுது அந்த வேதனை தாங்க முடியாம நரகத்தை விட்டு விரண்டோடி வெளியே அவர்கள் பாய்ந்து வர துடிப்பார்கள். ஆனா வர முடியாது. அல்லாஹ் அலைஹா மலாயிகா, அந்த நரக நெருப்புக்கு மலக்குமார்களை காவலாளிகளாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்களோட தொழில் என்ன? யாரு நரகத்தில் இருந்து வெளியில வராங்களோ அவங்கள இழுத்துட்டு போய் திருப்பி உள்ளுக்கு போடுறதுதான் இந்த நரகத்து காவலாளிகளுடைய தொழில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. அலைஹா மலாயிகா, அந்த நரக நெருப்புக்கு நாங்கள் மலக்குமார்களை பாதுகாவலர்களாக ஆக்கி இருக்கிறோம். அந்த மலக்குமார்களுடைய கொல்ட்டி என்ன தெரியுமா? கிலாதுன் ஷிதா.
அவர்கள் மிக பலசாலிகள், கடினமானவர்கள். அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் மிக பலசாலிகள். ஏன்னா அந்த மலக்குமார்களுக்கு நரகத்தில் பாவிகளை இழுத்து கொண்டு போகிற நேரம் இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு கடின தன்மையை, நெருப்பு அவங்கள பாதிக்காத ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அதே போல முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் இரக்கத்தன்மை இல்லாமல் போகும். இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இரக்கத்தை வைக்க மாட்டான். ஏனென்றால் நெருப்பு கரையில் மாட்டி தவிக்கிற மனிதனை பார்த்து பாவமப்பா, இந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான், கொஞ்ச நேரம் வெளியில வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துவிட்டு போகட்டுமே என்று இரக்க குணத்தோடு பார்த்துவிடக் கூடாதல்லவா? அதற்காக அல்லாஹ் கடின உள்ளம் கொண்ட மிக பலசாலிகளான மலக்குமார்களை நரகத்தின் காவலாளிகளாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரும். அவர்கள், அந்த மலக்குமார்கள், அல்லாஹ் எதை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அதை மட்டும்தான் என்ன செய்வாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா சிஃபாரிசு பேச்சுவார்த்தை, உலகத்தில் லஞ்சத்தை கொடுத்து தப்பிக்கிற மாதிரி அங்கே என்ன செய்ய இயலாது. அந்த மலக்குமார்கள்ட்ட பேரம் பேச இயலாது. அந்த மலக்குமார்கள்ட்ட உதவி கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஓர்டர், நரகவாதிகளை நீங்கள் வேதனை செய்கிறதானண்டா அதை மட்டும்தான் என்ன செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள் என்பதையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பயங்கரமான அந்த நரக நெருப்பு இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து, அல்லாஹுடைய வேதத்தை புறக்கணித்து, இந்த சத்தியத்தை புறக்கணித்து யாரெல்லாம் வாழுகிறார்களோ அப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நரகம் வருடத்தில் 2 தடவைகள் நரகம் பெருமூச்சு விடுமா. சொன்னார்கள், அந்த பெருமூச்சினுடைய அடையாளம் உலகத்தில் விளங்கும்னாங்க. இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். உலகத்தில் கடுமையான சூடு நரகத்தினுடைய பெரும் மூச்சினால் வருவதுன்னு சொன்னாங்க. நரகம் மூச்சு விடுற நேரம் உலகத்தில் சூடு என்ன செய்யும், அதிகரிக்கும். உலகத்துடைய சாதாரணமான இந்த வெயில் சூட்டை எங்களால் தாங்க முடியுமாக இருக்குதா? இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் இலங்கை முழுக்க எல்லா பிரதேசங்களிலும் கடுமையான சூடு அடிச்சு தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் திண்டாடி போனார்கள். வெளியில் இறங்கினா வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து ஃபேனை போட்டு உட்கார்ந்துடணும்னு தான் எல்லாரும் யோசித்தார்கள். அவ்வளவு கடினமான சூடு. சூட்டு பிரதேசத்தில் வாழக்கூடிய உங்களால் கூட அதை தாங்க முடியாத அளவுக்கு கடின சூடு. இப்போ நரகத்தினுடைய நெருப்பில் மனிதன் வேதனைப்படுவானாக இருந்தால் அந்த மனிதன் அதை எப்படி தாங்கிக் கொள்வான்? இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் நாம் வாசிக்கின்ற, ஓதப்படுகின்ற வசனங்களாக எமக்கு இப்போதே தந்திருப்பது அல்லாஹுடைய அருளா இல்லையா? சத்தியம் இதுதான், அசத்தியம் இதுதான், நேர்வழி இதுதான், வழிகேடு இதுதான் என்பதை தெளிவாக அல்லாஹ் படித்து தந்து, யாரெல்லாம் நல்லவர்களாக சாலிகான அமல்கள் செய்து நேர்வழியிலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் என்னென்ன இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் வழிகாட்டி, நரகம் என்றொன்று இருக்கிறது, பாவிகளுக்கு அது இவ்வளவு பயங்கரமானது என்பதையும் அல்லாஹ் வழிகாட்டியும், மனிதன் பாவியாக போகிறான் என்று சொன்னால் மனிதனே அதை உணர்ந்து கொள்வான். நான் நரகத்தில் இருப்பது சரிதான், உலகத்தில் வாழ்கிற நேரம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், கொஞ்சம் கேட்டிருக்கணும், கொஞ்சம் தெரிந்திருக்கணும். அப்படி என்று மனிதன் தனக்குள்ளே தான் நரகவாதியாக மாறியிருப்பது நியாயம் என்பதை அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல பாருங்கள், அந்த நரகவாதிகள் நரகத்திலே வேதனைப்படுகிற பொழுது அவர்களுக்கு பசி அதிகரித்து கொண்டே இருக்கும். கடுமையான பசி ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நரகத்தின் சத்தங்களில் ஒன்று, எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று அவர்கள் கதறிக்கொண்டிருக்கின்ற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளுக்கு உணவு கொடுப்பான். எதை உணவாக கொடுப்பான் என்றால், ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை நரகவாதிகளுக்கு உணவாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால், இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம். அந்த சுட்டு எறியக்கூடிய அந்த நரகத்தின் அடித்தளத்தில் இருந்து அந்த ஜக்கூம் என்கின்ற மரம் முளைத்து வரும் என்று சொன்னார்கள்
அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், தல்உஹா கஅன்னஹு ரூஊசு ஷயாத்தீன். அதில் வரக்கூடிய அந்த தென்னம்பூ மாதிரி ஒரு பூ ஒன்று அந்த மரத்தில் என்ன செய்யும் வரும், அது ஷைத்தான்களுடைய தலையை போன்றிருக்கும் என்று சொன்னார் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹும் லஆகிலூன மின்ஹா, அவங்க அதில் இருந்து தான் என்ன செய்வார்கள் சாப்பிடுவார்கள். ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், அவர்களுடைய வயிறை அந்த பயங்கரமான அந்த மரத்தினால் என்ன செய்வார்கள் பசியின் கொடுமையினால் நிரப்பிக் கொள்வார்கள். இன்ன ஷஜரத்த ஸக்கூம், இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஜக்கூம் என்கின்ற மரம் இருக்கிறதே, தஆமுல் அஸீம், பாவிகளுக்கு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு. அது கல்முஹுல், உருக்கப்பட்ட செம்பை போன்று அதை என்ன செய்யும், அந்த மரம் உருக்கப்பட்ட செம்பை போன்று இருக்கும். யக்லி ஃபில் புத்தூன், அது தண்ட வயிற்றுக்குள்ள அப்படி கொதித்து கொண்டிருக்கும். ககல்யில் ஹமீம், சுடு தண்ணி கட்டுமையாக சூடாக்கினா அந்த கொதிச்சு 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 இப்படி பொங்கி பொங்கி வரும் தானே, அந்த மாதிரி அந்த ஜக்கூம் என்கின்ற மரம் நரகவாதிகளுடைய வயிற்றுக்குள்ள கொதித்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, ஹுதூஹு ஃபக்திலூஹு இலா சவாஇல் ஜஹன்னம், இந்த நரகவாதியை எடுத்து நரகத்துடைய நடுக்கு கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சும்ம சுப்பு ஃபௌக ரஸிஹி மின் அதாபில் ஹமீம், அந்த நரகத்தினுடைய தண்டனையில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்டா, அந்த ஜக்கூம் என்கின்ற அந்த மரம் அந்த கொதிக்க கொதிக்க அவங்களோட தலையில் அதை ஊற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறது என்ன தெரியுமா, துக் இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம், அசீசுல் கரீம். உலகத்தில் வாழ்கிற நேரம் கண்ணியமாக வாழ்ந்தீங்க தானே, உலகத்தில் வாழ்கிற நேரம் நான் பெரிய பொசிஷனில் இருக்கிறேன், நான் பொருளாதாரத்தில் இருக்கிறேன், நான் கண்ணியமாக தான் இருக்கிறேன், அல்லாட வசனங்கள் எல்லாம் புறக்கணித்து உங்களோட பணம் உங்களை உலகத்தில் கண்ணியமாக வாழ வச்சு, நீங்கள் செய்கிற ஹராம் உங்களை கண்ணியமாக வாழ வச்சுச்சு, நீங்கள் கண்ணியமாக வாழ்ந்தேன்னு நினச்சிங்க தானே, இப்போ அனுபவிங்கன்னு அல்லாஹ் என்ன செய்வான், நரகவாதிகளை பார்த்து சொல்லுவான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த உணவு எப்படிப்பட்டது என்றால், லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, அந்த ஜக்கூம் என்கின்ற மரம் முட்களால் நிறைந்தது. லா யுஸ்மினு மின்ஹு வலா ஜூ, லா யுஸ்மினு மின்ஹா வலா ஜூ, அதாவது லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ லா யுக்னி, அவர்களுக்கு அது பசியை போக்கவுமாது உடம்பு வைக்கவுமாது, அதை திண்டு அவங்களோட உடம்பு வளருமான்னு கேட்டால் உடம்பு வளரவுமாது, பசி போகவுமாது, ஆனால் திம்பார்கள். அந்த பசியின் கொடுமையின் காரணமாக திம்பார்கள். அது உள்ளுக்குள்ள கொதிச்சு கொண்டிருக்கும், முட்களால் ஆனது அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான் என்றால், வதஆமன் தா குஸ்ஸா, அது தொண்டைக்குள்ளுக்கு இறங்குற நேரம் சிக்கி சிக்கி கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யும் மனுஷன் அதை இறக்குவான், ஆனாலும் அவன் சாப்பிடுவான். பசி அவ்வளவு கொடுமையானது நரகத்தில். இதுதான் நரகவாதிகளுடைய உணவு என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜக்கூம் என்கின்ற மரத்தில் இருந்து ஒரு டொட் இந்த உலகத்தில் விழுமாக இருந்தால் இந்த உலகம் அப்படியே அழிந்து சாம்பலாகிவிடும் என்று சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமானது நரகத்தினுடைய உணவு. பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். லா யஅகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேண்டுமென்று பாவிகளாக வாழ்ந்தார்களோ, ஹாத்தி என்றது வேண்டுமென்று பாவம் செய்கிறவன், சொல்லியும் கேட்காம இதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இதெல்லாம் வழிகேடப்பா என்று தெளிவாக சொல்லியும் அதை விமர்சித்து அதை திட்டி அதை கணக்கெடுக்காமல் அதை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த பாவிகள் மறுமையிலே உணவாக அந்த ஜக்கூம் என்கின்ற மரத்தை தான் சுவைப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நரகத்தினுடைய உணவு அவங்க திண்டதுக்கு பின்னால ஏற்கனவே அது விக்கி விக்கி தான் உள்ளுக்குள்ளே இறங்குது, கட்டுமையான சூடு. மனிதன் அந்த நேரத்தில் தண்ணி வேணும்னு அலைவான், எனக்கு குடிபானம் வேணும்னு அலைவான். அல்லாஹ் எப்படி கொடுப்பானண்டா, அவன் தண்ணின்னு கேட்டோன்னே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். பல நாட்கள் எனக்கு தண்ணி 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 என்று தவிக்கின்ற வரைக்கும் அவன் அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச 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 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்து தாகத்தின் உச்சகட்டம் அவனை அடைகிற பொழுது நரக நெருப்பில் சுடுபட்டு நரகத்தினுடைய அந்த பயங்கரமான
அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற மனிதன் தண்ணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பல நாட்கள் தண்ணி தாகத்திலே தவித்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தண்ணி கொடுப்பான். வனசுக்குல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விருதா, பாவிகள் அல்லாஹ் நரகத்துக்கு உள்ளுக்கு இழுத்துட்டு வாங்க, நான் தண்ணி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். தாகம் என்று கத்துறான் தானே, நான் தண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லுவான். தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தில் பாவிகள் நுழைவார்கள். துஸ்காமின் ஐனின் ஆனியா, கொதிக்கக்கூடிய நீரூற்றிலிருந்து அவர்களுக்கு தண்ணி கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஏற்கனவே நரகத்தினுடைய சூடு தாங்க முடியாம பசியின் கொடுமையில் அந்த ஜக்கூம் என்கின்ற பயங்கரமான அந்த மரத்தை சாப்பிட்டு பல நாட்கள் தாகத்திட்டு கொண்டிருக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பானம் என்ன? சுடுதண்ணி. இன்றைக்கு கொஞ்சம் பஜாருக்கு போய் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்டா யாராவது சுடுதண்ணி குடிப்போமா? கூழ் தண்ணியை தேடித்தான் போவோம். ஏதாவது கூலாக ஒரு ஜூஸ் இருக்கப்படாதுண்டு இந்த உலகத்துடைய சாதாரணமானவை ஆசைப்படுறோமா இல்லையா? நரகவாதி அந்த சூட்டில் எவ்வளவு பயங்கரமாக அவனுக்கு தாகம் எடுத்திருக்கும். அல்லாஹ் கூப்பிட்டு கொடுக்கிறது என்ன தெரியுமா? சுடுதண்ணி. சுடுதண்ணி நாங்கள் வைக்கிற சுடுதண்ணி அல்ல. நரக நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் கொதிக்கிற சுடுதண்ணியை தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த சுடுதண்ணின்றது இப்போ வச்சு இப்போ எடுக்கிறதல்ல, பல நாட்கள் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணியை தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மனிதனுக்கு குடிப்பதற்காக வேண்டி கொடுப்பான். கல் மூஹுல், அந்த தண்ணி எப்படி இருக்கும் என்றால் உருக்கப்பட்ட செம்பை போன்று அது என்ன செய்யும் இருக்கும். யஷ்வில் வுஜூ, அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முகத்துக்கிட்ட எடுப்பான். அந்த தண்ணியோட சூடு முகம் அப்படியே கருகி போகும். முகம் அப்படியே மனுஷன் கருகி போகும். பிஸ ஷராப், அவன் குடிப்பதிலே மிக மோசமான பானம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவு பயங்கரமானது நரகத்துடைய அந்த நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீர் அவன் எப்படி குடிப்பான் என்று சொன்னால், அந்த தாகத்தின் காரணமாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், சேல் இருக்குதே, கொதிக்கக்கூடிய சேல், அதுவும் சுடு தண்ணீரும் தான் அவர்களுக்குரிய பானம். எப்படி அல்லாஹ்வுடைய பானம்? பாவிகளுக்கெல்லாம் கொடுப்பது. நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி அவர்களுக்கு கொடுக்கிற நேரம் அந்த தாகத்தின் கொடுமையின் காரணமாக அவர்கள் அதை குடிப்பார்கள். எப்படி குடிப்பார்கள்னா, ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், அவங்க தாகத்தோடு இருக்கிற ஒட்டகம் குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. நீங்கள் தாகத்தோடு இருக்கிற ஒட்டகம் குடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி நாக்கால் இழுத்து 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 குடிச்சு கொண்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. சுடுதண்ணி தானே, சீல் தானே, குடிக்க முடியாது அப்படி என்று யோசிக்க மாட்டான். யோசிக்க முடியாது. தாகத்தின் கொடுமை, அந்த கொடுமையின் காரணமாக சுடுதண்ணியை மட்ட 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 மட்டன்னு என்ன செய்வான்? மனிதன் குடிப்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதன் காரணமாக என்ன நடக்கும் என்று சொன்னால், ஃபக்கத் அவனோட குடலெல்லாம் அப்படி துண்டித்து துண்டு துண்டா என்ன செஞ்சிடும், போயிடும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அதற்கு தாகம் போகுமான்னு கேட்டால் தாகம் என்ன செய்யாது, போகாது. இப்படி திருப்பி திருப்பி அவன் குடித்து கொண்டே இருப்பான். குடிக்கிற நேரம் அவனுடைய அது தொண்டையில் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்கும். தண்ணி கூட விற்கும்ன்றான் அல்லாஹ். அவன் குடிக்கிற அந்த தண்ணி கூட தொண்டையில் விக்கி விக்கி கஷ்டப்பட்டு இறங்கும். அந்த தண்ணி விற்கிற நேரம் அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், வயத்தீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான், அவனை சுற்றி எல்லா பக்கத்தாலையும் இருந்து அவனுக்கு மௌத்து வார மாதிரி இருக்கும். மௌத்தா போகிற அளவுக்கு விற்கிறேன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி மௌத்து வார அளவுக்கு அவன் மிக கஷ்டத்தோடு அந்த தண்ணீரை குடிப்பான். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? வமா ஹுவ பிமையித், ஆனால் மௌத்தா போக மாட்டான். உலகத்தில் மனிதன் அதிகமாக வேதனைப்படுகிற பொழுது, ஒரு நோயால் அவஸ்தைப்படுகிற பொழுது, நான் மௌத்தா பைத்திடக்கூடாதான்று மனிதன் அந்த நேரத்தில் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான நிம்மதியாக மனிதன் மௌத்தை எதிர்பார்க்கிறான். நரகத்தில் அவன் வேதனைப்படுற நேரம் பல பாகத்தில் இருந்து அவனுக்கு மௌத்து வரும் என்று அவன் எதிர்பார்த்து மௌத்து வார மாதிரி இருக்கும், ஆனால் மௌத்தா போக மாட்டான்.
அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பயங்கரமானது அந்த நரக நெருப்பு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அந்த நரகவாதிகளுக்கு அல்லாஹ் ஆடைகளை கொடுப்பான். அந்த ஆடைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கொதிக்கக்கூடிய தாரை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். கொதிக்கக்கூடிய தாரினால் செய்யப்பட்ட ஆடைகள் அவர்களுக்கு ஆடைகளாக வழங்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே நெருப்பிலான ஆடைகள் வழங்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஏராளமாக நரகத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சூரா ஜுசு அம்ம ஜுசுவை நீங்கள் பிரட்டி படித்து பாருங்கள். நரகத்தை பற்றியான ஏராளமான வசனங்கள் வருகிறது. இவைகளையெல்லாம் அடிக்கடி உங்களுக்குள் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். மாறுவதற்கு இந்த வசனங்கள் எமக்கு பிரயோசனம் அளிக்கும். இந்த உபதேசங்களை எல்லாம் தாண்டி தான் மனிதன் பாவியாக என்ன செய்கிறான்? இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டுவிட்டுத்தான் மனிதன் பாவியாக இந்த உலகத்திலே வாழுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த பயங்கரமான அந்த நரகத்திலே இருந்து பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் நெடுகிலேயும் நரகத்தை பற்றியான இப்படியான வசனங்கள், அந்த நரகத்தினுடைய தன்மைகள், அந்த நரகத்தில் நரகவாதிகள் படுகின்ற அவஸ்தைகள், இவைகளையெல்லாம் அல் குர்ஆன் நெடுகிலேயும் சொல்லிவிட்டு அல்லாஹ் முஃமின்களை அழைத்து இரக்கத்தோடு சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த பயங்கரமான அந்த நரகத்திலே இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அந்த நரகம் மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் அல்லாஹ் தீ மூட்டுகின்றான். அந்த பயங்கரமான அந்த நரகம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. எனவே உங்களை முதலாவது நீங்கள் பாதுகாருங்க, இரண்டாவது உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாருங்க. மறுமையில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் மிக பாரியது என்ன தெரியுமா? தன்னுடைய தந்தை சுவர்க்கம் போய் அவருடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய பிள்ளைகள் நரகத்திலே வேதனைப்படுவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய சோதனை சகோதரர்களே. இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு நோய் என்றால் மனிதன் துடித்து போகிறான். நேரகாலம் பார்க்காமல், ஆரோக்கியம் பார்க்காமல் அந்த பிள்ளைக்கு சிகிச்சை செய்வதற்கு மனிதன் அலைந்து திரிகிறான். நாளை மறுமை நாளில் அந்த பிள்ளைகள் நரகம் போக அந்த தந்தை சுவர்க்கம் போனால் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அல்லது எந்த தாய் தந்தை எந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டார்களோ அந்த தாய் தந்தையர்கள் நரகம் போக அந்த பிள்ளைகள் சுவர்க்கம் போனால் அந்த மறுமையுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்கள் இருக்கிறார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் அந்த மனிதர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் யார் தெரியுமா? அத்தையூஸ் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தையூஸ் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் மானக்கேடான அருவருக்கத்தக்க மோசமான பாவங்களை கண்டும் அதை தடுக்காமல் அதை அங்கீகரித்த மனிதன் தையூஸ் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இந்த பண்பு இருக்குது? பிள்ளைகள் பாவிகளாக போயிருக்கிறார்கள், வாப்பா கணக்கில்லாமல் இருக்கிறாரு. வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை ஏவிக்கொண்டே இருங்க, ஏவுற விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாள் சொல்லிட்டு 2 நாள் சொல்லிட்டு இவன் திருந்த மாட்டான்னு நாங்கள் முடிவெடுத்து சொல்லாமல் இருக்கிறதில்ல. மௌத்து வரைக்கும் குடும்பத்துக்கு தொழுகையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிள்ளைக்கு சொல்லி சொல்லி என்னால் முடியாது என்கின்ற அந்த கஷ்டத்தை விட நாளை மறுமையில் நரகத்தினுடைய அந்த கஷ்டங்கள் மிக பாரியது சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படிப்பதற்குரிய வழிகளை ஏற்படுத்த வேண்டும். வீட்டிலே மார்க்கத்துக்குரிய சூழலை உருவாக்க வேண்டும். எப்போதும் வாழுவதை போன்று கடைசி வரைக்கும் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், பள்ளிவாசலோடு நான் தொடர்பாக வேண்டும், தொழுகைக்கு நான் நெருங்க வேண்டும். இன்னைக்கு தொழுகையுடைய விஷயத்தில் எத்தனை பேர் பொடுபோக்காக இருக்கிறோம்? நரகத்துடைய இந்த செய்திகளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சா தொழுகையை விடுறதுக்கு மனுஷனுக்கு மனசு வருமா? தொழுகையில் மிக பொடுபோக்காக இருக்கிற நிலைமையை நாங்கள் என்ன செய்யலாம்?
சமுதாயத்தில் பார்க்கலாம். காரணங்கள் சொல்லிட்டு தப்பித்து போகிறோம். மனிதனுக்கு ஓகே, அல்லாஹ்விடத்தில் அந்த காரணங்கள் பொருத்தமானதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய விழுமியங்களை எடுத்து நடக்க வேண்டும். ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும். உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, உலகத்தில் கண்ணியமான வாழ வேண்டும் என்பதற்காக, அடுத்த மனிதனிடத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஹராத்தை செய்து கண்ணியமாக வாழ வேண்டிய தேவையில்லை சகோதரர்களே. அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்தில் ஹராத்தை செஞ்சு கண்ணியமாக வாழ்ந்தே தானே, இந்த ஜக்கூம் என்ற மரத்தை திண்டு இப்போ நீ அனுபவி அப்படி என்று அல்லாஹ் மறுமையிலே நரகத்திலே நரகவாதிகளை பார்த்து சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, நரகவாசிகள் நரகத்திலே சயீர் என்கின்ற அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய நரகவாதிகள் அவர்கள் கத்துவதெல்லாம் எதற்கு தெரியுமா? அவர்கள் சொல்லி புலம்பக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நஸ்மா லா நஸ்மா, நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. பள்ளியில் பயான் பண்ணினாங்க, கிளாஸுகள் வச்சாங்க, நாங்கள் ஒன்றையுமே கேட்கலையே, கொஞ்சம் கேட்டிருக்கலாமே, அவர்கள் சொல்லுவதையும் கொஞ்சம் கேட்டிருக்கலாமே, உலகத்திலே நாங்கள் புறக்கணித்தோமே, அது பற்றி நாம் சிந்திக்கவில்லையே, இன்றைக்கு நரகத்திலே இருக்கிறோம் என்று நரகவாதிகள் அன்றைக்கு கத்தி கொண்டிருப்பார். எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் திருப்பி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். உலகத்தில் இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் எமக்கு சொல்லி தந்துதான் பாவியாக வாழாமல் நல்லவர்களாக வாழ சொல்லி இருக்கிறான். எனவே இவ்வளவு வசனங்களையும் அல்லாஹ் சொல்லி, உபதேசங்களையும் சொல்லி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்து, அந்த உலகத்தையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை சொல்லி தந்தும் மனிதன் அதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வை புறக்கணித்து வாழுவானாக இருந்தால் அந்த மனிதன் அந்த நரகத்தில் வேதனைப்படுவது நியாயமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா. அந்த பயங்கரமான அந்த நரக நெருப்பில் இருந்து ஈச்சம்பழத்தில் ஒரு துண்டை கொடுத்தாவது, தர்மம் செய்தாவது அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நரக நெருப்பில் இருந்து, மறுமையின் வேதனையிலே இருந்து பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமல் சதகா. எமது வாழ்க்கையில் நாம் அதிகரிக்க வேண்டும். அந்த சதகா என்கின்ற வணக்கத்தை சமுதாயத்தில் செல்வந்தர்களுக்காக நாங்கள் விட்டுவிட்டோம். அப்படியல்ல சகோதரர்களே. நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு விடயத்துக்கு சதகா செய்யுங்கள் என்று ஏவினால், வசதி இல்லாத நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள்? பஜாருக்கு போவார்கள், அந்த சதக்காவுக்காக உழைப்பார்கள். என்ன உழைப்பார்கள்? நாட்டாமை வேலை செய்வார்கள், மூட்டை தூக்குற வேலை. அந்த வேலையை செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சதக்காவுக்காக கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஏன்? நரகத்தை அவர்கள் பயந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நரகம் என்பது மிக கடினமானது. அந்த நரகத்திலே இருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே எம்மை பாதுகாக்குமாறு பிரார்த்திப்பதோடு, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி சாலிஹான அமட்கள் செய்து ஈமானோடு நாம் வாழ்ந்து மரணிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி رب العالمين.